பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் நம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை அது சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனையும் தாமதியாதையும். நாம் சிறுமைப்பட்டு எளிமையாக இருக்கும் பொழுது நம்மை நினைவு கூறுகிற ஒரு தேவன் எப்பொழுதும் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. தாவீது பரதேசியாய் வனாந்தரத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் கர்த்தர் தாவீதின் மேல் நினைவாக இருந்தார். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். யார் மறந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்கிறாரு. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். இந்த கிருபை நம்மை விட்டு விலக்காமலும் நம்மை மறவாமலும் இருக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய துணையும் நம்மை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, இதிலிருந்து நாம் எப்படி விடுவிக்கப்பட முடியும் என்று நாம் சோர்ந்து போக தேவையில்லை. ஏனென்றால் நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவர் தப்புவிப்பார். நமக்கு அவர் துணையாய் இருப்பார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து நம்மை பாதுகாப்பார். ஆகவே கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாமல் பாதுகாப்பார். ஆமென். God bless you.